இது ஒரு வழக்கமான கிரைம் த்ரில்லர் மூவி தான். ஆனா, இறந்த ஒருத்தர் எப்படி 5 நாள்ல 5 பேர அடுத்தடுத்து கொலை பண்ண போறாருன்ற அந்த ஒரு பெக்யூலியர் விஷயம் மட்டும் தான் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் மேல ஏத்தி காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டாத ஒரு கிளைமாக்ஸ வச்சிருக்காங்க. "யோவ்! சிவனேன்னு இருந்த 5 பேத்த கொன்னு, அவங்க மூலம் தான் நீ ஒரு உலகத்துக்கு கருத்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு சோசியல் மீடியா எங்கேயோ போயிடுச்சே. அவங்கள நல்ல விதமா காட்டி, அவங்களுக்கு உண்டான வாழ்க்கைய மேம்படுத்தி, அந்த மாதிரியும் அவங்கள இந்த உலகத்துக்கு காட்டியிருக்க முடியாதா? இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலே அது எங்கேயோ வைரலா போகுதுங்க. பாவம் 10 வருஷம் அவங்க பின்னாடி சுத்தி ஒருத்தவங்கள கொலை பண்ணி தான் காட்டணுமா? சரி அப்படிதான் கொலை பண்ணாலும் மக்கள் அவங்கள ஞாபகம் வச்சுக்க போறாங்களா என்ன? கமலஹாசன் சொன்ன மாதிரி மறதின்றது ஒரு தேசிய வியாதி இல்லையா? என்னய்யா இது கிளைமாக்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க. 2 மணி நேரம் படத்த அவ்வளோ சுவாரஸ்யமா போய் பார்த்து, கிளைமாக்ஸ பார்க்கும்போது சப்புன்னு ஆயிப்போச்சு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்கள நெறையவே என்கேஜ் பண்ணும். இத தவிர சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே கூட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஓடுனாலும் பெருசா எங்கேயுமே போர் அடிக்க